ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. இப்போ நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன். ப்ரமோஷன் டீம், சேல்ஸ் டீம் 2 இருக்குது. ஸோ ப்ரமோஷன் டீம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இருந்துக்கலாம், பட் அதில் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும். சேல்ஸ் டீமில் நம்ம ஏதாவது இப்போ வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கூப்பன் கோடு, இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம வந்து சேல்ஸ் டீமுக்கு மாறிக்கலாம். சேல்ஸ் டீமுன்னு பார்க்கையில் அது கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி வரும். ட்ரைனிங் பீரியடில் ஒரு அமௌண்ட் வரும். ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 10,000 வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டுடே டாஸ்க்கு போனோன்னா ஆட் போகும், ஒரு 4 மினிட்ஸ் ஆட் போகும். அதுக்கப்புறமா நம்ம கோ டு டாஸ்க்கு கொடுத்தோன்னா இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பைமோட்டுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டெப்ஸு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரு இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஓடிபிலாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணோன்னா முடிஞ்சிடுச்சு, ஆப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், டவுன்லோட் டாஸ்க் இமேஜுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணது இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படித்து பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, படிக்காமலே வந்து நீங்கள் பாட்டில் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதுவுமே சங்கர் சார் வந்து டெலிகிராமில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கார். பட் யாரும் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் டவுன்லோடிங் தி டாஸ்க் இமேஜ், லாகின் டு யுவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் எ போஸ்ட் யூஸிங் தட் இமேஜ். என்ஷூர் த டாஸ்க் இமேஜ் இஸ் அப்லோடட் வித் யுவர் பப்ளிஷ் போஸ்ட். அதாவது நம்ம வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கணும். அதில் வந்து கிரியேட் எ போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கணும். நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது வந்து பப்ளிக்குக்கு போகிற மாதிரி பண்ணணும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருப்பீங்க. இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து பப்ளிக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணி அதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த இமேஜை பார்த்திங்கன்னா ஒரு 5 வேர்ட்ஸ் நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணி, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மசாலா ஐட்டம் நான் இதில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி ஒரு 5 வார்த்தைகள் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த கீவேர்ட்ஸை வந்து இந்த ஹேஷ் போட்டு வருது பார்த்திங்களா, இந்த ஹேஷ் போட்டதுலேருந்து எஸ்பிஓ டிவி வரைக்கும் காப்பி பண்ணி நம்ம போட்டுட்டு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கப்புறமா அது வந்து 120 டேஸ்க்கு நம்ம டெலிட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த போஸ்ட்டையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நம்மளோட இமேஜு, அதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு மேலே நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம்ல, அதை 5 வேர்ட் நம்ம டைப் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுவும் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கீழே அந்த ஃபில்லப் வருது இல்லையா, இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதான் வேலை. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே வந்துச்சு. இதில் என்ன போட்டிருக்காங்க, ஃபார் எவ்ரி காம்போ பர்ச்சேஸ் கெட் யுவர் டெலிவரி சார்ஜ் பேக் இன் யுவர் பைமோட் வாலெட், என்ஜாய் ஃப்ரீ டெலிவரி. அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த காம்போவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டெலிவரி சார்ஜ் வந்து நம்மளோட வேலெட்லேயே ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீ டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஷேர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ ஆர் வீடியோ இருக்கு இல்லையா, இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே சே சம்திங் அபவுட்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து இப்போது நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள்.
Hi friends, new launched online buy mode ஆப்பில் நாம் காம்போ பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக டெலிவரி சார்ஜஸ் நம்மளோட வேலெட்லேயே நம்ம பை மோட் வேலெட்டில் ஆட் ஆகுது. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்களும் நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பை மோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணிவிட்டு தென் திரும்ப வந்து நம்ம அந்த சைட்டுக்கு போகணும். இப்போ இதில் அந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அந்த ஹேஷ்டேக்கோடு சேர்த்து இந்த SBO TVM வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் இந்த இதுவும் மட்டும் ஹேஷ்டேக் அது மட்டும் லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறீங்க, டைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக்ஸாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சொல்கிற ஒர்க்கு இதை மாதிரி தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது முடிச்சாச்சா? முடிச்சுட்டு இதை போஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். சனிக்கிழமை ஏப்ரல் 5, 2025 காலை 10 முதல் 30 வரை மணி அளவில் அம்பத்தூர் ராம் நகர் MPH ரோட்டில் உள்ள வசந்த் அண்ட் கோ டிவி ஷோரூம். அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் போகிறோம். என்னோடய நேமு ஐடி இருக்குது. சோஷியல் மீடியா நான் ஃபேஸ்புக்கில் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது லிங்க் நம்ம பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் போகிறீங்க, பேஸ்ட் யுவர் காப்பிட் லிங்க். ஓகே, அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா ஃபேஸ்புக்கில் போட்டதை, அதுவான்னு ஒரு வாட்டி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் கரெக்ட் தான். கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோடய டாஸ்க்கு 13ஆந்தேதி என்னோடய டாஸ்க்கு. ஸோ அதுக்கு வரணும். ஓகேவா? இப்போ முடிஞ்சது. இப்போ நான் என்னோடய டேஷ்போர்ட் பாருங்கள்.
டாஸ்க் வாலெட்டில் 5060 வருது. எனக்கு எவ்வளோ பே அவுட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 வருது. இப்போ நான் ட்ரைனிங் பீரியடில் இருக்கேன். எனக்கு 500 வருது. இப்போ நான் வந்து வித்ரா போடையில் நம்ம போடுவோம். ஓகேவா? இவ்வளோ தான் ஒர்க்கு. இப்படி தான் ஒர்க் பண்ணணும். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.